ஓகே, உங்கள் பேர்? வணக்கம். உங்கள் பேர்? மைவிழி சுரேஷ்குமார். மைவிழி. பாட்டு கற்றுட்ருக்கீங்களா மைவிழி? இல்லை சார், பேஷனில் தான் பாடிருக்கீங்க. மேடையில் பாடிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை சின்ன வயசில் பாடியிருக்கேன். வெரி குட் வெரி குட். காம்படிஷன்ஸ் இது மாதிரி வேறு ஏதாவது? ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்ன பாட்டு பாட போகிறீங்க? புத்தம்புது காலை இந்த சாங். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
அஃப்கோர்ஸ் உங்களுடைய அந்த பாட்டுக்கு என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஜானகியமாக கொடுத்துருப்பாங்களோ ஐ திங்க் யூ drawn so much of inspiration from the original song. நீங்கள் அந்தந்த சின்ன சின்ன டச்சஸும் அது எப்படி அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, எங்கே ஹஸ்கியாக படுறாங்க, அந்த விஷயங்கள்லாம் நுவான்சஸில் நிறைய வாட்டி கேட்டதுனாலே என்னமோ உங்களுக்கு அது இயல்பாகவே வந்த மாதிரி இருந்தது. ஸோ வெரி வெல் டன். உங்கள் வாய்ஸுக்கு ரொம்ப சூட்டான ஒரு சாங். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வோக்கல் ரேஞ்ச் இஸ் எ பிக் ப்ளஸ். என்ன கேன் பி பெட்டர்னா உங்களுடைய ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் இன்னும் கேன் பி அ பிட் மோர் பிரைட். ஏன்னா போக போக நிறைய மேடைகளில் நீங்கள் பாட ஆரம்பிக்கும்போது அந்த உங்களுடைய ப்ரெசன்டபிலிட்டி வந்து நீங்கள் ஸ்டேஜில் எல்லோரையும் கண்ணை மூடிட்டே பாடுறதுங்கிறது நம்ம தனியாக பாடும்போது பாடிக்கலாம். பட் ஒரு ஸ்டேஜுங்கிற போது அந்த ஆஸ்பெக்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் அதை நீங்கள் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிங்கன்னா இன்னும் ரவுண்டடாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பிச்சிங் அங்கங்கே கொஞ்சம் கரெக்டான நோட் டச்சால். பட் ஐ திங்க் ஓவரால் இட் இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட். மைவிழி நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடிஷனில் பார்த்த வரைக்கும் அதில் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, ஏன்னா யாரும் பார்க்காதனால. அவர் சொன்ன மாதிரி ஸ்டேஜில் பாடும்போது எல்லோரும் முன்னாடி பாடும்பொழுது இது அவர் கார்த்திக் சொன்ன மாதிரி இது ஸ்மால் ஸ்டேஜ். போக போக பெரிய ஸ்டேஜ்லாம் வரும்பொழுது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும். வாய்ஸ் அந்த பயத்தினால வாய்ஸ் நடுங்குது, அது ஒரு பக்கம் பார்த்துங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்கா அந்த சாஃப்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் யூ த்ரூ அவுட் யுவர் வாய்ஸ். தூரல் போடும் கோலம் அது யார் போட்டதோ, மனதின் ஓசைகள். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். எல்லாம் ரெஸ்பெக்ட் ஆஃப் நுவான்சஸ் பிடிச்சிங்க. ஆனால் அது ஸ்லோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது தரராரி புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே அப்படியே ஃப்ளோ பண்ணிட்டு. ஸோ கொஞ்சம் பார்த்துங்க. பட் அதர்வைஸ் ஃபேண்டாஸ்டிக், நல்லா இருந்துச்சு.